மணி ஆக போகிறது. இன்னும் 5 நிமிடங்கள் இருக்கிறது. நான் வரும்போது இவ்வளவு கூட்டம் இருக்குன்னு நினைச்சு கூட பார்க்கல. ஆனா இந்த நேரத்திலையும் இவ்வளவு எழுச்சியாக கூடி இருக்கீங்கன்னா நீங்க அத்தனை பேரும் முடிவு பண்ணிட்டீங்க. மீண்டும் நம்முடைய அண்ணாதுரை அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்துல வாக்களித்து மிகப்பெரிய வெற்றியை தேடித்தர போறீங்க. முடிவு பண்ணிட்டீங்களா? என்ன சொன்னா சத்தமா சொல்லுங்க. என்ன சொன்னா கையை காட்டி சொல்லுங்க. என்ன சொன்னா உதயசூரியன் சின்னத்துல ஏப்ரல் 19ஆம் தேதி கண்டிப்பாக வாக்களித்து ஜூன் 4ஆம் தேதி மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல நம்முடைய அண்ணாதுரை அவர்கள் ஜெயிக்க வேண்டும். சென்ற முறையும் நம்ம அண்ணாதுரை அவர்கள் தான் ஜெயிக்க வச்சீங்க. 3,05,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சீங்க. ஆனால் மிகச்சிறப்பாக செயல்பட்டு நம்முடைய தலைவருடைய நம்பிக்கையை பெற்று மீண்டும் அந்த வாய்ப்பை அவருக்கு கொடுத்திருக்கிறார்களா? அதற்கு முழுக்க முழுக்க அவருடைய செயல்பாடும் அவருக்கு நீங்க கொடுத்திருக்கக்கூடிய அந்த வெற்றி தான். மீண்டும் அந்த வெற்றியை கொடுப்பீங்க. நம்ம 3 விஷயங்களை மட்டும் நான் குறிப்பிட விரும்புகிறேன். 4 விஷயம் மட்டும் குறிப்பிட விரும்புகிறேன். உங்களுக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகள் எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, மாற்றுக் கட்சியா இருந்தாலும் சரி, நம்முடைய கழக ஆட்சியில் நடக்கக்கூடிய 3 வருஷத்துல செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகள் மட்டும் நீங்க சொல்லுங்க. 2021ஆம் ஆண்டு நம்ம ஆட்சிக்கு வந்தோம். ஆட்சிக்கு வரும்போது என்ன நிலைமை உங்களுக்கு தெரியும். கடும் நிதி நெருக்கடி இருந்தாலும் தலைவர் அவர்கள் முதல் கையெழுத்து போட்டாங்க. பெண்களுக்கு மகளிர் வந்திருக்கீங்க, பெண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து வசதி திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இப்ப 4 நாட்களாக நான் அனைத்து மாவட்டங்களும் போயிட்டு இருக்கிறேன். எங்க பார்த்தாலும் பாத்தீங்கன்னா அந்த பிங்க் பஸ் தான். அந்த பிங்க் பஸ் ஃபுல்லா மகளிர் தான். இப்ப அந்த மகளிர் இந்த பிங்க் பஸ் கூட சொல்றது இல்ல. என்ன சொல்றாங்க, செல்லமா ஸ்டாலின் பஸ் சொல்லி தலைவர் பேரை சொல்லி ஸ்டாலின் பஸ் சொல்றாங்க. அதே மாதிரி இது இன்னொரு திட்டம், தேர்தல் அறிக்கையில சொல்லாத திட்டம். அந்த திட்டம் பேரு முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய குழந்தைங்க காலையில பட்டினியா ஸ்கூலுக்கு போகக்கூடாது, பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடாது, சாப்பிட்டுட்டு படிக்கிறவங்களுக்காக 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைங்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாள் 18 லட்சம் குழந்தைங்க சாப்பிட்டுட்டு பள்ளிக்கூடத்துக்கு போறாங்கம்மா. முன்னாடிதான் பெற்றோர்கள் சீக்கிரம் வேலைக்கு போற பெற்றோர்கள் கவலையோட இருப்பாங்க. பையன் வெறு வயசுல போனானே, சாப்பிட்டானா, தூங்கினானா, படிச்சானு. ஆனா இன்னைக்கு நம்முடைய